சில சின்ன தப்புகளுக்கு பின்னாடி கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய விலை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. ஒரு சின்ன ஆசை எப்படி நம்ம ஒட்டுமொத்த நிம்மதியையும் கெடுக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். வாங்க, இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையோட இந்த பகிர்வை ஆரம்பிக்கலாம். பகைப்பாவம் அச்சம் பழியென நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண். இந்த வரிகளை கொஞ்சம் கவனிங்க. ரொம்ப ஆழமான வரிகள் இல்லையா? ஒரு தார்மீக எல்லைய மீறும்போதோ அல்லது அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படும்போது அது எவ்ளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு இது நமக்கு ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. சரி, நம்ம நேரா விஷயத்துக்கு வருவான். கவின், முகிலன் இவங்க 2 பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். முகிலன் சமீபத்துல ஸ்கூல்ல நடந்த சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல பல நாள் முழிச்சு வேலை செஞ்சு ஒரு அழகான தங்கப்பதக்கத்தை ஜெயிச்சிருந்தான். அவனுக்கு அது ஒரு பெரிய பொக்கிஷம். அது ரொம்ப பெருமையா கவின் கிட்ட காட்டுறான். ஆனா அங்கதான் ஒரு சின்ன விதை விழுது. அதுதான் ஆசையின் விதை. இங்கதான் நாம ஒரு முக்கியமான வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம ஃப்ரெண்டு ஜெயிக்கும்போது அவனோட சேர்ந்து நாமளும் சந்தோஷப்படுறது அது ரொம்ப அழகான ஒரு உணர்வு. ஆனா அதை தாண்டி இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிருக்க கூடாதா, இந்த பதக்கம் எனக்கானது இல்லையா அப்படின்னு ரகசியமா அடுத்தவங்க பொருளை சொந்தமாக்கிக்க நினைக்கிறது அது ரொம்ப இருண்ட பாரமான ஒரு எண்ணம். கவினோட மனசுலயும் இதே தப்பான எண்ணம் தான் முளைக்க ஆரம்பிச்சது. கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்களேன். நேரம் சாயங்காலம் ஆச்சு. கிளாஸ் ரூம்ல யாருமே இல்ல. கவின் மட்டும் தனியா நிக்கிறான். முகிலனோட அந்த பதக்கம் அங்கேயே டேபிள் மேல இருக்கு. கவின் மனசு ரொம்ப தடுமாறுது. அதை எடுத்துடலாமா அப்படின்னு ஒரு சலனம் அவனை ஆட்கொள்ளுது. உங்க மனசாட்சிக்கிட்டயே இந்த கேள்வியை கேட்டு பாருங்க. அடுத்தவங்க உழைப்புல கிடைச்ச இந்த பரிசு நிஜமாவே அவ்ளோ மதிப்பு வாய்ந்ததா? அதுக்காக நம்ம கொடுக்க போற விலை என்னவா இருக்கும்? அந்த ஒரு பலவீனமான செகண்ட்ல கவின் அந்த சலனத்துக்கு இடம் கொடுத்துடுறான். மெதுவா அந்த பதக்கத்தை எடுத்து தம் பைக்குள்ள மறைச்சு வச்சுக்கிறான். அவன் ஒரு மிகப்பெரிய எல்லைய மீறிட்டான். ஏதோ ஒரு பெரிய பொக்கிஷத்தை அடைஞ்சிட்டதான் அவன் முட்டாள்தனமா நம்பினான். ஆனா உண்மையிலேயே அவன் செஞ்ச முதல் காரியம் ஒரு விலைமதிப்பற்ற நம்பிக்கைய சுக்குநூறா உடைச்சதுதான். இப்போ இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அந்த பதக்கத்தை எடுத்ததும் கவினுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கணும் இல்லையா? ஆனா சுத்தமா அவனுக்கு சந்தோஷமே கிடைக்கல. மாறா, அவன் அந்த பதக்கத்தை தொட்ட மறுகணமே கண்ணுக்கு தெரியாத 4 கனமான நிழல்கள் அவனை அப்படியே சுத்தி வளைச்சுக்குச்சு. ஆமாங்க, அந்த பதக்கத்தோட சேர்த்து 4 பெரிய சுமைகள் அவன் ஓசில சுமக்க ஆரம்பிச்சான். அந்த முதல் நிழலோட பேரு பகை. தன் பதக்கம் திருட்டு போனதால முகிலன் எவ்ளோ துடிச்சு போனான்னு கவின் நேர்ல பாக்குறான். முகிலனோட அந்த நம்பிக்கை அப்படியே உடைஞ்சு வேதனையா மாறிடுச்சு. அதுவரைக்கும் உங்க 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த அழகான நட்போட பிணிப்பா அருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய சுவர் அவங்களுக்கு நடுவுல எழுந்திருச்சு. நண்பன் அப்படிங்கிற உறவு மாறி இப்போ அவன் ஒரு விரோதி மாதிரி செயல்பட தொடங்கிட்டான். 2வது நிழல் பாவம், அதாவது குற்ற உணர்ச்சி. அடபாவமே, நாம இவ்ளோ பெரிய தப்ப பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு கண்ணுக்கு தெரியாத சுமை கவினோட இதயத்துல ஆழமா உட்கார்ந்துருச்சு. இந்த பாரம் அவனை நிம்மதியா தூங்க விடல. அவனால முன்ன மாதிரி இயல்பா சிரிக்கவும் முடியல. உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு அவனை குத்தி கொதறிக்கிட்டே இருக்கு. 3வது நிழல் அச்சம். கவின் இப்போ ஒருவித பயத்தோடையே வாழ ஆரம்பிக்கிறான். யாராவது பாத்துடுவாங்களோ, அப்பா அம்மாக்கோ இல்ல டீச்சர்ஸ்க்கோ நம்ம ரகசியம் தெரிஞ்சிடுமோ அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்து சாகுறான். எப்ப பார்த்தாலும் பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே ரொம்ப பதற்றத்தோட வாழ வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு அவன் தள்ளப்படுறான். 4வது நிழல் பழி, அதாவது அவமானம். உண்மை அப்படிங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும். அது தவிர்க்க முடியாத ஒண்ணு. அப்படி தெரிய வரும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ் மத்தியில அவனுக்கு இருந்த மரியாதை மொத்தமா போயிடும். ஒருபோதும் அழிக்க முடியாத ஒரு தீராத பழிச்சொல் அவனோட பேரோடையே ஒட்டிக்கும். இதிலிருந்து நமக்கு ரொம்ப தெளிவா புரியற விஷயம் என்னன்னா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுறதால வர்ற உண்மையான சுமை எவ்ளோ பெரியது அப்படிங்கறதுதான். பகை, பாவம், அச்சம், பழி, இந்த 4 கனமான சுமைகளும் ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி வைக்கப்பட்டு அந்த சின்ன பையனோட ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் அவனோட சுதந்திரத்தையும் அப்படியே நசுக்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதனால இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட், திருடப்பட்ட அந்த பொருள் அவனுக்கு துளி கூட சந்தோஷத்தை தரல. மாறா, அது அவனுக்கு கொடுத்ததெல்லாம் ஆழமான தனிமையையும் தாங்க முடியாத குற்ற உணர்வு செய்யும் தான். தப்பான வழியில வர எந்த ஒரு வெற்றியும் வெறும் வெற்று பரிசுதான் அப்படிங்கறத அவன் ரொம்ப தாமதமா உணர்ந்தான். சரி, இந்த இருட்டுல இருந்து அவன் எப்படி வெளியே வரான்னு பாப்போம். இந்த நிழல்கள் கிட்ட இருந்து தப்பிக்க கவின் ஒரு தைரியமான முடிவை எடுக்கிறான். அவன் செஞ்ச தப்ப முதல்ல தைரியமா ஒத்துக்கிறான். அந்த பதக்கத்தை முகிலன்கிட்டயே திருப்பி கொடுத்துடுறான். அதுக்கான விளைவுகளை நேருக்கு நேர் சந்திச்சு மனசார மன்னிப்பு கேட்கறான். இந்த நேர்மையான செயல்தான் அந்த 4 நிழல்களையும் அவன்கிட்ட இருந்து மொத்தமா விரட்டி அடிச்சுது.
கடைசியா நாம ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான கேள்வி இதுதான். உங்க சொந்த நிம்மதி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நண்பன், அப்புறம் உங்களோட நற்பெயர், இது எல்லாத்தையும் விலையா கொடுத்து வாங்குற ஒரு திருடப்பட்ட பரிசு நிஜமாவே நமக்கு தேவையா? அடுத்தவங்களுக்கான எல்லைய மதிக்கிறது தான் நம்ம உண்மையான நிம்மதிய தக்க வச்சுக்கிற சிறந்த வழி. உங்க அன்றாட வாழ்வில கண்ணுக்கு தெரியாத இப்படிப்பட்ட சுமைகளை நீங்களும் எங்கேயாவது சுமக்குறீங்களா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகிர்வில் சந்திப்போம்.